திமுகவின் தேசிய பற்றுக்கு யாரும் சான்றிதழ் கொடுக்க தேவையில்லை என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக சார்பில் சுதந்திர தின விழா நடைபெற்றது. இதில் தேசிய கொடி ஏற்றிய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, இந்திய ஒருமைப்பாட்டில் முழு நம்பிக்கை உள்ள ஒரே இயக்கம் திமுக என்றார். எங்களுடைய தேசிய பற்றுக்கு யாரும் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் இந்த நாட்டை காப்பாற்றிக் கொண்டிருப்பவர்கள். இது எங்கள் நாடு. இந்த நாட்டை காப்பாற்றுவதில் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் எல்லாம் எங்கள் தலைவர் எப்படி நாட்டுக்கு ஒரு ஆபத்து வந்த நேரத்தில் நிதி கொடுத்து காப்பாற்றினாரோ அதேபோல இன்றைக்கு எங்கள் தலைவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இதேபோல சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தேசிய கொடியை ஏற்றினார். சுதந்திரம் வாங்கி கொடுத்தது காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள். ஆனால் இன்றைக்கு சொந்தம் கொண்டாட துடிப்பது RSS, சங் பரிவார், பிஜேபி. இந்த கொடியை பிடிக்கிறான் என்றால் காங்கிரஸ்காரனுக்கு உரிமை உண்டு. RSS, சங் பரிவாருக்கு கிடையாது, பாஜக கிடையாது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் அரியநேந்தல் கிராமத்தில் பாரம்பரிய முறைப்படி முளைப்பாரி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இங்குள்ள அழகிய மீனாள் அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் முளைப்பாரி திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெற்ற விழாவில் ஏராளமான பெண்கள் விரதம் இருந்து முளைப்பாரி தலையில் சுமந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கும்மியாட்டம், ஒயிலாட்டம், வான வேடிக்கை என திருவிழா களைகட்டியது. இதேபோன்று மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக ராமநாதபுரத்தில் முளைப்பாரி ஊர்வலத்திற்கு ஜமாத் சார்பில் இஸ்லாமியர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். சென்னையில் வரும் 18ஆம் தேதி நடைபெற இருக்கும் கருணாநிதி நாணயம் வெளியீட்டு விழாவில் பங்கேற்க உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் அவர்கள் தொலைபேசி மூலமாக அழைத்திருந்தார்கள். இந்த விழாவிற்கு வர வேண்டும் என்று அன்போடு அழைத்திருந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய அலுவலகத்திற்கும் திமுகவினுடைய அலுவலக செயலாளர் அண்ணன் பூச்சி முருகன் அவர்கள் அனுப்பிச்சிருந்தாங்க பத்திரிகையோடு. ஆனால் எங்களை பொறுத்தவரை இதையெல்லாம் எங்களுக்கு நாங்கள் அரசியலாக பார்க்க போவது கிடையாது. காரணம், கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை கிடைக்க வேண்டும். அதுக்கு நம்முடைய ராஜ்நாத் சிங் ஐயா வர்றாங்க. அந்த விழாவில் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் பங்கேற்போம். நம்முடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்களும் பங்கேற்பாங்க. நானும் அந்த நிகழ்வில் பங்கேற்போம். பாஜக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரிவு சார்பாக சென்னையில் முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் கிரீன் கலாம் இயக்கத்தின் சார்பாக நடிகர் விவேக்கின் மனைவி அருள்செல்விக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அதிமுக என்ற கட்சியை மறந்து 1 ஆண்டுகள் ஆவதாக கூறினார். இவர்களாகவே திருப்பூர் கூட்டத்தில் அண்ணாமலை அதிமுகவை பற்றி பேசினாரு. நான் அதிமுக என்கின்ற கட்சியை மறந்து 1 வருட காலம் ஆச்சு. உண்மையை சொல்ல போனோம். பட்டியலின தலைவர்கள் முதலமைச்சராக வருவதற்கான சூழல் தமிழ்நாட்டில் உள்ளதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். அமலாக்கத்துறை இயக்குநராக ராகுல் நவீன் நியமிக்கப்பட்டுள்ளார். அமலாக்கத்துறை இயக்குநராக சஞ்சய்குமார் மிஸ்ரா கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் பதவியில் இருந்து வந்தார். இவரது பதவி நீட்டிப்புக்கு எதிராக பல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவால் அவர் கடந்த ஆண்டு செப்டம்பரில் பதவி விலகினார். அப்போது அமலாக்கத்துறையின் சிறப்பு அதிகாரியாக இருந்த ராகுல் நவீன் இடைக்கால இயக்குநராக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் அமலாக்கத்துறையின் புதிய இயக்குநராக ராகுல் நவீன் தற்போது நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மத்திய அமைச்சரவையின் நியமனங்கள் குழுவால் நியமிக்கப்பட்டுள்ள ராகுல் நவீன் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு இயக்குநராக செயல்படுவார். 1993ஆம் ஆண்டு IAS கேடர் அதிகாரியான ராகுல் நவீன் அமலாக்கத்துறையில் பல்வேறு உயர் பதவிகள் வகித்துள்ளார். தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட நிதியும் பறிக்கப்பட்டுள்ளதாக மதுரை மார்க்சிஸ்ட் MP சு. வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இடைக்கால பட்ஜெட்டின் பிங்க் புத்தகத்தில் தெற்கு ரயில்வேயின் புதிய வழித்தடங்களுக்கு 976 கோடி ரூபாய் ஒதுக்குவதாக அறிவிக்கப்பட்டதாகவும், ஆனால் தற்போது வெளியிடப்பட்டுள்ள பிங்க் புத்தகத்தில் அத்தொகை 301 கோடியாக குறைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இரட்டை பாதை திட்டங்களுக்கு 2214 கோடி ஒதுக்குவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 1928 கோடி தான் ஒதுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய வழித்தடங்களான திண்டிவனம், செஞ்சி, திருவண்ணாமலை வழித்தடத்திற்கு இடைக்கால பட்ஜெட்டில் 100 கோடி ஒதுக்கப்பட்டிருந்ததாகவும் தற்போது வெறும் 1000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக விமர்சித்துள்ளார். அத்திப்பட்டு, புத்தூர் வழித்தடத்துக்கும், ஈரோடு, பழனி வழித்தடத்துக்கும், சென்னை, மகாபலிபுரம், கடலூர் கடற்கரை பாதைக்கும் தற்போது வெறும் 1000 ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இரட்டை பாதை திட்டங்களில் காட்பாடி, விழுப்புரம் மற்றும் சேலம், கரூர், திண்டுக்கல் பாதைக்கும் தற்போது வெறும் 1000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக சு. வெங்கடேசன் சுட்டிக்காட்டியுள்ளார்.
அவர் ரொம்ப புத்திசாலிங்க. அவருக்கு ஒரு அட்வைஸே தேவையில்லை. அவர் எடுத்த முடிவு நல்லா தான் இருக்கும். அரசியலுக்கு வந்திருக்காரு, வரட்டும். யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நடிகர் விஜயின் அரசியல் வருகை குறித்து பாஜக பிரமுகர் குஷ்பு கூறிய கருத்துக்களே இவை. சென்னை பாஜக அலுவலகத்தில் நடந்த சுதந்திர தின விழாவில் பங்கேற்ற பிறகு நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு அவர் பேட்டியளித்தார். அப்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க விஜய்க்கு அழைப்பு விடுப்பீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்தார். மேல இடத்துல முடிவு பண்ணுவாங்க யார் கட்சியில விருப்பம் இருக்கு. நான் தனிப்பட்ட விருப்பம் தான். நான் கட்சி சார்பாக பேசும்போது தனிப்பட்ட விருப்பம் எல்லாம் என்னால சொல்ல முடியாது. கட்சியோட விருப்பம் தான் என்னுடைய விருப்பம். மக்களவை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கவில்லை என்ற அதிருப்தியில் ராஜினாமா முடிவு என்ற தகவலுக்கு குஷ்பு மறுப்பு தெரிவித்தார். நான் கட்சிக்கு வந்தோடனே எனக்கு 1000 விளக்க தொகுதி கொடுத்தாங்க சட்டமன்ற தேர்தல். வந்தோடனே எல்லா இடத்துல குஷ்பு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. கட்சிக்காக பணியாற்றணும். பாஜகவில் கட்சி பணியாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில்தான் தேசிய மகளிர் ஆணைய பதவியை ராஜினாமா செய்ததாக அவர் விளக்கம் தந்தார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நியமிக்க வேண்டிய 183 பேராசிரியர்களுக்கு பதிலாக 53 பேர் மட்டுமே நியமிக்கப்பட்டுள்ளதாக வெளியான செய்திக்கு அதன் நிர்வாக இயக்குநர் ஹனுமந்த ராவ் மறுப்பு தெரிவித்துள்ளார். கட்டுமான பணியால் ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் தற்காலிகமாக மதுரை எய்ம்ஸ் மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். அவர்களுக்கு போதிய பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் நியமிக்கப்படவில்லை என்று புகார் எழுந்தது. இதுகுறித்து விளக்கம் தந்துள்ள மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் ஹனுமந்த ராவ், பேராசிரியர்கள் பற்றாக்குறை இல்லை என்று தெரிவித்துள்ளார். அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட 183 பணியிடங்களும் தேவையின் அடிப்படையில் நிரப்பப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் மதுரை எய்ம்ஸ் கட்டுமானம் கடந்த மார்ச் மாதம்தான் தொடங்கியதாகவும் அது எவ்வித தடையுமின்றி நடந்து வருவதாக ஹனுமந்த ராவ் தெரிவித்துள்ளார். 18 மாதங்களில் முதற்கட்ட கட்டுமான பணிகள் நிறைவடையும் என்று தெரிவித்துள்ள அவர், மத்திய சுகாதாரத்துறை தேவையான நிதியை வழங்கி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களுக்கான உயர்ந்த மருத்துவ பயிற்சியை பெறும் பொருட்டே நாக்பூருக்கு அனுப்பப்படுவதாகவும் இது அனைத்து எய்ம்ஸ் கல்லூரிகளிலும் உள்ள வழக்கமான நடைமுறையே என்றும் விவரித்துள்ள ஹனுமந்த ராவ், மாணவர்களின் கல்வி தரத்தில் எவ்வித சமரசமும் இல்லை என்று விளக்கம் தந்துள்ளார். தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு புதிதாக வரும் மாணவர்கள் ராமநாதபுரத்தில் விடுதிகள் வாடகைக்கு எடுக்கப்பட்டு தங்க வைக்கப்படுவர் என்றும் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே தூய்மை பணியாளரை தாக்கிய பேரூராட்சி தலைவரின் கணவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. புதுப்பாளையம் ஒன்றியத்தில் தூய்மை பணியாளராக பணிபுரிபவர் மதுபாலா. பேரூராட்சி தலைவர் செல்வபாரதியின் கணவர் மனோஜ்குமார் பேரூராட்சி நிர்வாகத்தில் தலையிட்டு தூய்மை பணியாளர்களை தகாத வார்த்தைகளில் திட்டி வருவதாக கூறப்படுகிறது. இதை மதுபாலா என்ற தூய்மை பணியாளர் செல்போனில் படம் எடுத்ததாக தெரிகிறது. இதனால் மனோஜ்குமார் அவரை அழைத்து மிரட்டியதுடன் மன்னிப்பு கேட்க கோரியுள்ளார். அப்போது காலில் விழுந்த மதுபாலாவின் கன்னத்தில் அவர் அடித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் பேரூராட்சி தலைவரின் கணவர் மீது நடவடிக்கை கோரி தூய்மை பணியாளர்கள் போலூர் செங்கம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் தூய்மை பணியாளர்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். இணையத்தில் தம்மை கங்கனா ரணாவத்துடன் ஒப்பிட்டு பேசிய ரசிகருக்கு பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் பதிலளித்துள்ளார். அண்மையில் நேர்காணல் ஒன்றின் போது பேசிய சாய்னா நேவால், ஈட்டி எறிதல் போட்டிகள் ஒலிம்பிக் போட்டியில் உள்ளன என்பதே நீரஜ் பதக்கம் என்ற பிறகுதான் தெரியும் என்றார். சாய்னாவின் இந்த கருத்திற்கு இணையத்தில் கடும் எதிர்ப்புகள் கிளம்பின. அதிலும் ஒரு ரசிகர் சாய்னா நேவாலை விளையாட்டு உலகின் கங்கனா ரணாவத் என்று விமர்சித்தார். ரசிகரின் இந்த விமர்சனத்திற்கு சாய்னா நேவால் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிலளித்துள்ளார். அதில், வீட்டில் அமர்ந்து கொண்டு எதை வேண்டுமானாலும் நீங்கள் பேசலாம், அது எளிது என்றும் தேசத்திற்காக விளையாடுவது கடினம் என்றும் தாம் தேசத்திற்காக பதக்கமே வென்று கொடுத்து விட்டதாகவும் கூறி ரசிகரின் விமர்சனத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். உயிரிழப்பை ஏற்படுத்தும் அபாயகரமான ஒவ்வாமை பிரச்சினைகளுக்கு அவசர சிகிச்சைக்காக மூக்கு வழியாக செலுத்தும் மருந்துக்கு அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் ஒப்புதல் அளித்துள்ளது. நெஃபி என்ற பெயரில் விற்பனைக்கு வந்துள்ள இந்த மருந்து அனாஃபிலாக்சிஸ் மற்றும் பிற ஒவ்வாமை எதிர் விளைவுகளால் ஆபத்தில் உள்ளவர்களுக்கு ஊசிகளுக்கு பதிலாக அவசர சிகிச்சைக்காக பயன்படுத்தப்பட உள்ளது. அனாஃபிலாக்சிஸ் போன்ற உயிரிழப்பை ஏற்படுத்தும் அபாயகரமான ஒவ்வாமை பிரச்சினைகளுக்கு இந்த மருந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெஃபி மருந்தின் ஒரு டோஸ் குறைந்தது 30 கிலோ எடையுள்ளவர்கள் மற்றும் அதற்கு மேல் உள்ள நோயாளிகளுக்கு பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஏஆர்எஸ் பார்மசூட்டிகல்ஸ் என்ற நிறுவனத்தின் நெஃபி மருந்து எபிபன் மற்றும் காலியோஸ் ஆவிக்யூ ஆகிய மருந்துகளுக்கு மாற்றாக பார்க்கப்படுகிறது.